எண்ணெய் சூடான உடனே பச்சை மிளகாயை போட்டு வதக்கிடணுங்க. இது கூட புளி போட்டுக்கோங்க. இது கூட பூண்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இது ஹாஃப் வதங்கின உடனே இந்த வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட இந்த தக்காளியவும் சேர்த்து வதக்கிக்கணுங்க. வதங்கின வெங்காயம் தக்காளி கூட புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. இது கூட சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேங்க வேர்க்கடலையை. இந்த வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கணுங்க. மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. வேர்க்கடலை அரைச்ச வேர்க்கடலையோட இந்த வதக்கின வெங்காயம் தக்காளி புதினாவை சேர்த்துடணுங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடணுங்க. புதினா தக்காளி போட்டு அரைச்ச சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது தாளிச்சாச்சு. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. டொமேட்டோ புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நிறைய சட்னிஸ் என்னோட ரெசிபீஸில் இருக்குங்க. சட்னி ரெசிபீஸில் அது பிளேலிஸ்டில் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. அண்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சட்னி எல்லா சட்னி ரெசிபீஸ் இது மட்டும் இல்லாமல் மிச்ச ரெசிபீஸ் கூட உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துருங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.